Hi, hello everyone. Selenium Java beginners tutorials பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 8. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து how to launch Microsoft Edge browser. ஸோ செலீனியம்ல ப்ரௌசர் லான்ச் பண்ணணும்னாலே ஃபர்ஸ்ட் அதுக்கு டிரைவர் தேவை. ஸோ இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசரோட டிரைவரை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரௌசர் வெர்ஷன் என்னன்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ ப்ரௌசர் வெர்ஷன் செக் பண்ணிடலாம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு இங்கே 3 டாட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி கீழே போகும்போது ஹெல்ப் அண்ட் ஃபீட்பேக்னு வரும். இதில் அபவுட் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இது கொடுத்துருங்க. இதில் வந்து வெர்ஷன் காமிக்கும். நம்மளோட வெர்ஷன் என்னது 132ங்கிறது தான் வெர்ஷன். அப்போ டிரைவர் எது தேவை, 132 டிரைவர் வேணும். ஸோ இப்போ வந்து டிரைவர் வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் டிரைவர் டவுன்லோடுன்னு போடும்போது இந்த ஃபஸ்ட்டு லிங்க், இந்த லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுதான் டிரைவர் வெர்ஷன்ஸ். இதில் நமக்கு 132 வேணும், 131 இதாக இருக்குது, 132 இந்த வெர்ஷனோட டிரைவர் தான் வேணும். ஸோ இதில் வந்து இந்த X64 இருக்குது பார்த்தீங்களா, இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த X64ங்கிறது விண்டோஸ் 64 பிட்டுக்கான டிரைவர். இந்த X64 கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அண்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நவ் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். டவுன்லோட் இதா இருக்கு எட்ஜ் டிரைவர். ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. இங்க பாருங்க MSC எட்ஜ் டிரைவர் வந்து டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு கோடிங் போயிடலாம். கோடிங்ல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம சிஸ்டத்துக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் செட் பண்ணணும். ஸோ சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி. இந்த செட் ப்ராப்பர்ட்டியில் 2 ஆர்குமெண்ட் இருக்கு. அதில் செகண்ட் ஆர்குமெண்ட் தான் அதோட பாத். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்ல நம்ம காப்பி பண்ணியிருக்க பாத்தை வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அப் டு எது வரைக்கும் வேணும், அந்த ஃபைல் நேமும் வேணும். ஸோ அதோட ஃபைல் நேம் என்னது, MSC எட்ஜ் டிரைவர். ஸோ இதையும் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம். ரெண்டு பேக்ஸ்லாஷ் போட்டு MSC எட்ஜ் டிரைவர் வித் எக்ஸ்டென்ஷன், அந்த ஃபைல் டைப்பும் என்னன்னு கொடுக்கணும். ஸோ இது ஒரு EXE ஃபைல், அதனால EXEன்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ன பண்ணணும், இந்த ப்ரௌசருக்கான கீ கொடுக்கணும். ஸோ இந்த ப்ரௌசருக்கான கீ வந்து WebDriver டாட் எட்ஜ், ஓகே, EDG ஸ்மால் எட்ஜ் டாட் டிரைவர். ஸோ இந்த கீயும் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். நம்ம எந்த ப்ரௌசருக்கு யூஸ் பண்ணுறோமோ அந்த ப்ரௌசருக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ இதில் வந்து WebDriver equal to new, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரௌசர் வந்து மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், அப்போ வந்து எட்ஜ் டிரைவர். ஓகேவா, எட்ஜ் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கோடை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஓகே, ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு. இதுலையும் பாருங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் இஸ் பீங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சாஃப்ட்வேர். அதாவது மேனுவல் இல்லாமல் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மூலியமா இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு ஒரு இன்ஃபோ கொடுக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து குரோம் ப்ரௌசர், ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் 3 ப்ரௌசர்ஸுமே எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு URL இந்த ப்ரௌசரில் எப்படி லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தேங்க்யூ.